இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. ஜென்ம சனிலேருந்து இப்போ 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பத்துக்கு சனி போய் உட்காந்துருந்தாரு. இப்போ அதை விட்டுட்டான்னு பார்த்தா பெரிய பிரச்சனையாக ஒன்று வந்திருக்கு. இப்போ ரொம்ப பழைய காமெடியாக இருந்தாலும் நல்ல காமெடி அது. 2ஆம் இடம்னா குடும்பம், ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் அவங்களுடைய உடல்நிலைகள், ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் அவருடைய மறைவு பகுதி. உடல்நிலைகளில் கண்டிப்பாக 2 தடவையார் ஃபுட் பாய்சனிங் ஆகும். சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது உட்காந்துருக்கூடிய இடம் குரு வீடாக இருக்கிறனால சாப்பிடக்கூடிய உணவினால பாதிப்பு இருக்கும். அஷ்டமம்னா அழிவு, கடுமையான அவதி, தேவையில்லாத வேதனை, சண்டை, ஆக்சிடென்ட்டு, போலீஸ் கேஸு. நிறைய பெண்கள் வீட்டில் நாய் வளர்க்க ஹஸ்பண்டோடைய தூரம் ஆயிண்டே இருக்கு. இதெல்லாம் ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி கவனம்னு சொல்கிறேன்னா, உங்கள் ராசி லக்னத்திலேயே ராகு உட்காந்துருக்கார். ராகுன்னா காலன் யமன், மரண பயத்தை கொடுப்பார். பேசிக்கலாம் 100% ஐயப்பன் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியுமா? ஐயப்பன் வழிபாடு. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சமீபத்தில் நம்முடைய தமிழகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளை அச்சப்படுத்துறதா இருக்கு. இன்னொன்று, அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப எளிதில் கூட பண்ண முடியலை. இந்த விஷயம் பண்ணால் இப்படி ஆயிடுமோ, நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, பத்திரமா போயிட்டு வந்துருமா, ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நம்ம பாதுகாப்பாக போய் சேர்ந்துருவோமா அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்பவே கிடைச்சிருந்துச்சு. இப்போ சனிப்பெயர்ச்சியிலிருந்து சனி வக்கிர பயிற்சி நடக்க போகுது. இது எப்படி இருக்க போகிறது, நம்ம எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பேசுவதற்காக பிரபல ஜோதிடர் ஆச்சாரியா டாக்டர் ஹரிஷ் ராமன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, நமஸ்காரம். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். தீர்க்க ஆயுஷ்மான் பவா, எல்லாருமே நல்ல மனசாந்தியோடு இருக்கணும்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். நிச்சயமா சார். சார், நீங்கள் சொல்லி இருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா தமிழகத்தில் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கு. பள்ளி பேருந்துகள் விபத்துக்குள்ளாகிறதா இருந்தாலும் சரி, விமான விபத்தாக இருந்தாலும் சரி, இப்போ சமீபத்தில் நம்ம நேர்காணலில் நீங்கள் சிவகங்கை மாவட்டத்துக்கு ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கிற விஷயத்தை அடிக்கோடிட்டு சொன்னீங்க. அதே மாதிரியான பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறது ஒரு பயம் இருக்கு. இருந்தாலும் பயப்படுறதுனால எந்த விஷயமுமே சரி ஆயிட போறது கிடையாது. ரைட், எக்ஸாக்ட்லி ரைட். அதாவது சனி எப்போ மாறிச்சோ அந்த டேட்ல கன்ஃபார்ம் இந்த இடங்கள் பாதிக்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1.5 month பேக்கு சுக்கிரன் ரிஷபத்துக்கு வராரு. நம்ம சந்தோஷப்படுறதா இல்லை துக்கப்படுறதாங்கிறது என்னுடைய மந்த்லி பலன், என்னுடைய டெய்லி ப்ரிடிக்ஷனும் இது என்னோட ஓன் சேனலில் நான் பண்ணும்பொழுது சொல்லியிருந்தேன். அடுத்த 1.5 மாதத்துக்கு வெறும் பெண்கள் சம்மந்தப்பட்ட குற்றவியல், அதாவது பாலியல் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி கடுமையான அவதிப்படுறது, இல்லை சிக்கிட்டு தவிக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்படுவோம் அப்படின்னு. செகண்ட் டே, அதாவது சுக்கிரன் மாறி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் நடந்த ஒரு மாபெரும் சம்பவம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கைகாலெலாம் உதற மாதிரி, எல்லா வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிற ஒரு வீட்லேயுமே ரொம்ப ஒரு அச்சப்படக்கூடிய துயரப்படக்கூடிய சம்பவம். நான் சொல்கிறது ஒன்று தான், நம்ம பொருத்தத்தை பற்றி நம்ம பேசும்பொழுதே ரொம்ப கிளியராக சொன்னோம். அதாவது காசு பணத்தை ஒட்டி எப்பொழுதும் சந்தோஷம் வராது. தட் இஸ் அ ரியாலிட்டி. சந்தோஷம் என்பது வேறு. அதாவது ஒரு பையனை பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு மனசார பிடிக்கணும். நீங்கள் போடுற 300 பவுனால் அவங்க போடுற காரம் கிடையாது. தட்ஸ் அ ரியாலிட்டி. சந்தோஷத்தை ஒட்டி ஒரு ஜாதகத்தை நீங்கள் பரிவர்த்தனை பார்த்தா மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் காசு பணம் வேணான்னு சொல்ல. நான் சொல்கிற ரேஞ்ச் என்னென்னா 60% சந்தோஷம், 40% எக்கனாமிக் கமர்ஷியல் விஷயங்கள். அப்படி இருக்கிறச்சே தான் பொதுவாகவே ஒரு ஜாதகம் பொருத்தம்ங்கிறது நிலைச்சு நிற்கும். இல்லைன்னா கஷ்டம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே நம்ம பாடுறோம். அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமாக இப்போ வரக்கூடிய சனி வக்கரமாக மாறுறார். எங்கன்னா அதே மீனத்தில் தான் மாறுறார், வெறியெல்லாம் போல. 14th July, அதாவது ஜூலை 14ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 135 days இந்த சனி வக்கரகதியில் மாறுறாரு. இப்போ சனி வக்கரமானால் என்ன நடக்கும்? சனி நார்மலாகவே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கெட்ட பார்வைன்னே சொல்லலாம். இருள் நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும் பேசிக்கலாம், அப்படி தான் சொல்ல முடியும். நமக்கு வெளிச்சமே இருக்காது, என்ன பண்ணாலும் சரி, எவ்வளோ லைட்டு போட்டாலும் நம்ம கருப்புலே இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை. அந்த சனி வக்கரத்தில் போகிறாரு அப்படின்னா இனியும் பிரச்சனைகள் ஓங்கக்கூடிய, பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய நிலைமைகளில் மாறுது. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அடிக்கோடிட்டு பார்க்கணும்னா நெக்ஸ்ட்டு 45 days என்ன நடக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். 28ஆம் தேதி செவ்வாய் கேத்துவிலேருந்து, சிம்மத்திலேருந்து செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா கன்னிக்கு வந்துடுறாரு. சனி வக்கரமாக டைரெக்டாக செவ்வாயை பார்க்கும், செவ்வாயும் சனியை பார்க்கும்.
இந்த காம்பினேஷன் வந்து ஒரு பயங்கரமான விஸ்போட்டன யோகம் அப்படின்னு அர்த்தம். விச் மீன்ஸ் என்னன்னா, இதுக்குன்னு சில பெயர்கள்லாம் இருக்குது. சனி செவ்வாய் காம்பினேஷன் வேலை செய்யும்போது ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் மணிகண்டனுங்கிற பெயர், அதே மாதிரி சண்முகம் அப்படிங்கிற பெயர், வேல்முருகன் அப்படிங்கிற பெயர், முருகனை தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய பெயர்கள், செல்வகுமார், இந்த மாதிரி நிறைய பெயர்கள் வந்து அதில் வரும். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சுப்பிரமணியன், இப்படிலாம் பெயர்கள் வரும். அந்த பெயர்கள் இருக்கக்கூடிய நிறைய பேர், அதுவும் வந்து மெயினாக கலை இலக்கியம் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க, அதே மாதிரி யாரெல்லாம் காலேஜ் நடத்தக்கூடிய நபர்கள், முக்கியமான அரசியல் புள்ளிகள், இவங்க எல்லாருமே ஒரு பெரிய பிரச்சனைலாம் மாட்ட போகிறாங்கன்னு அர்த்தம். அதாவது சனி வக்ரகதியில் இருக்கும் பொழுது அவங்க செய்யக்கூடிய பல விஷயங்கள் இது வரைக்கும் திரைக்கு பின்னால் இருக்கலாம், இப்போ நேரடியாக வெளிச்சத்துக்கு வரும். அப்போ இவ்வளோ அளவுக்கு ஒரு மோசமானவரா, இவ்வளோ அளவுக்கு ஒரு பிரச்சனைக்குரியவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். இப்போ கண்ணியை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அங்கே செவ்வாயின்னா நிலப்புலன்கள் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி மருத்துவ கல்லூரி, பேசிக்கலாக கல்லூரிகள், எனி கைண்ட் ஆஃப் காலேஜ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ், இது எல்லாமே கனெக்ட் ஆகக்கூடிய ஸ்தலம் பார்த்தோன்னா கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், நாகர்கோவில், சுசீந்திரம், இந்த மாதிரி இடங்களில் அதிகப்படியான பிரச்சனைகள் மிக அதிக அளவில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். பத்திட்டு எரியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. எப்போனா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 27th of July. இது எப்படின்னா +or- 10 days அங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா ஒரு 45 நாளுக்கு அந்த இடமே வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்படும். பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்கும். இந்த சைடு கட் பண்ணால் மதுரை, திருச்சி, கரூர் மாவட்டம், திருப்பரங்குன்றம், இந்த ஏரியாலாம் வந்து மறுபடியும் மிகப்பெரிய அளவில் ஒரு புரட்சியும் ஒரு ப்ராப்ளம்லும் ஃபிக்ஸ் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 4-5 பேர் பசங்க போய் சேர்ந்து போனாங்க, தண்ணியில் விளையாடலான்னு போனாங்க, ஆத்தோடு அடிச்சுட்டு போயிட்டாங்க, இவ்வளோ பெரிய சோகம். இல்லைன்னா ஆழ்துணை கிணறுல விழுந்து அதில் இதெல்லாம் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஏன் முன்னாடியே சொல்கிறோன்னா, தயவு கூர்ந்து பசங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து டைம் பீரியட் ஃப்ரீயாக இருக்குது, நம்ம போகலாம், இதெல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி காலேஜில் மெயினாக ஹாஸ்டலில் பயங்கரமான குற்றவியல் சம்பவங்கள் நடக்கும். அடுத்து நான் சொல்கிறது 45 days. ஏன்னா அந்த கிரகங்கள் அப்படி இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறதுனால என்னென்னா இட்ஸ் முன்னெச்சரிக்கை, நம்ம பார்த்துக்கணும். இப்போ பசங்க வந்து ஹாஸ்டலில் இருக்காங்கன்னா எப்படி இருக்காங்க, சேருவார் செட்டு எப்படி இருக்குது, அதனால் அவங்க எதாவது மனம் ரீதியாக உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்களா, ஃபிசிக்கல் அபியூஸ் எதாவது நடக்குதா, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம குழந்தைகளை நம்ம கேட்டுக்கிறது பெட்டர். இல்லை குழந்தை படித்தா ஹாஸ்டலில் தான் படிக்கணும், அப்போ தான் பெட்டர்னு நினைக்கிற பெற்றோர்கள் தயவுசெய்து புரிஞ்சுங்க. இப்போ டைமிங் வந்து நெக்ஸ்ட் 45 days கரெக்டாக இல்லை. அப்போ உங்கள் பசங்க சார்ட் வந்து ஹாஸ்டலில் இருந்தாங்கன்னா நன்னா இருப்பாங்களா இல்லையான்னு ஒரு க்ஷணத்தில் சொல்லலாம். உங்கள் பையன் ஹாஸ்டலில் இருக்கிறது கஷ்டங்க, உங்கள் பையன் செட் ஆக மாட்டான், அப்போ நீங்கள் வெளியே வேணால் நீங்கள் ஒரு ரூம் எடுத்து தங்க வைங்க, 4-5 பேர் சேர்ந்து கூட நீங்கள் தங்க வைங்க. அந்த ஜாதகம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். நிறைய இடங்களில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இப்போது நீட்டுக்கு நிறைய பேர் சேர்க்குறாங்க, வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஆன்னு கேட்கக்கூடிய நிலைமை இருக்குது. உங்கள் பையன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் இல்லை, போய் பணம் கட்டி 1 மாதத்தில் வெளியே வந்திருக்கக்கூடிய பல கேஸ் இருக்குது. இப்போ இந்த இடங்கள்லாம் பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயர்ச்சிகள் மாற அதோடைய விளைவுகள் ஒன்று இருக்குது. சனி பெயர்ச்சியே வந்து பல விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கு. கரெக்ட். அப்ப இந்த சனி வக்ர பயிற்சி அதுக்கு மேல டபுள் மடங்கு அதிகமாக தான் பிரச்சனை கொடுக்கும். என்னன்னா சனி ஆஸ் அ டோல் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, அதாவது கிழக்குல முழுக்க எடுக்கக்கூடிய ஸ்தானம் சூரியன், ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் அப்படின்னா அது சனி. அதாவது கிழக்கு எவ்வளோ வெளிச்சமாக இருக்குமோ அவ்வளோ இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடம் வந்து சனி. அப்போ என்னன்னா இருள் என்ன நடக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லும் பொழுதே நமக்கு கசக்கும், சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அடுத்த 45 நாட்கள், சொல்லப்போனால் 50 நாட்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஃபிசிக்கலாக பார்ப்போம். இதில் ஜாதகத்திலே சனி வக்கரம்னு வைங்க. இப்போ ஒரு ஜாதகம் இருக்குது, அவங்களுக்கு பை டிஃபால்ட், இப்போ நம்ம நேயர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பை டிஃபால்ட்டே வந்து மீனத்தில் சனி வக்கரமாக இருக்குது, விருச்சிகத்தில் சனி வக்கரமாக இருக்குது, கடகத்தில் சனி வக்கரமாக இருக்குன்னா இந்த ஒரு டைம் பீரியட் ஆஃப் 135 days அப்படிங்கிறது உங்களுக்கு கோல்டன் பீரியடாக இருக்கும். அப்படியா சார்? அவ்வளோதான். நீங்கள் எப்படி பறக்கிறீங்களோ அதோடைய சூக்ஷமம் மறுபடியும் வரும் பொழுது நீங்கள் அகெயின் யூ வில் ரைஸ் த சிச்சுவேஷன், ரைஸ் த பார்னு அர்த்தம். இப்போ நிறைய பேர் அப்படிதான், அதே கான்செப்ட் தான். இப்போ நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கும், நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் இல்லாமல் இருக்கும், வீடு கட்டாமல் இருப்பாங்க, நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கும் ஆனால் ரொம்ப லேட் ஆகி தள்ளி போய் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இப்போ சனி வக்கரமாக உங்கள் ஜாதகத்தில் மீனத்துலேயோ விருச்சிகத்துலேயோ கடகத்துலேயோ இருக்கும் பொழுது தான் அந்த சனி எப்பறம் வக்கரம் அடையுதோ, அந்த குரு எப்போ வக்கரம் அடையுதோ அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்க்கும் பொழுது சனி வக்கரமாக ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா இந்த இடங்கள் இருக்கும் பொழுது இந்த 3 ராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட். ஸோ 135 days இஸ் கோயிங் டு பி ஆசம். இப்போ இல்லை, இப்போ சனி வக்கரமாக இல்லை. அப்போ மற்ற எல்லாருமே நான் சொல்கிறது 80% வந்து இந்த சனி வக்கரம்ங்கிறது கண்டிப்பாக பிரச்சனை தான் பண்ணும். எப்படிப்பட்ட பிரச்சனை, கடந்த 1 வருஷத்தில், கடந்த 1.5 வருஷத்தில் நம்ம எது வந்து தப்பு அப்படின்னு தெரிஞ்சும் பண்ணமோ
அதற்கு பிராயச்சித்தை நீங்கள் தேடுற மாதிரி உங்களை உட்கார வைக்கும். தப்பு பண்ணவங்களுக்கெல்லாம் தண்டனை 100% தண்டனைங்கிறது சாதாரணமான வார்த்தை. நான் சொல்றது சும்மா ஒரு அடி அடிக்கிறது தண்டனை. அது முள்ளு போட்டு அதை அடித்தா எப்படி இருக்கும்? பழைய காலத்தில் நம்ம சாட்டை அடிக்க பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வந்து இந்த சனி வந்து வக்கரமடையும் பொழுது கொடுக்கும் பேசிக்கலாக. அது நிறைய இடங்களில் பாதிக்கப்படும். இப்போ டர்க்கி மாதிரி இடங்கள் பாதிக்கப்படும். ஸ்ரீலங்கா மாதிரி இடங்கள் வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் பெரிய பிரச்சனையை பார்க்க போகுது. நிறைய இடங்கள் இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியா மாதிரி இருக்கும், ஃப்ரான்ஸ் மாதிரி, இட்லி மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள், நாட்டிங்ஹாம், இதெல்லாம் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸஸில் பார்த்தீங்க, அடுத்தது வாஷிங்டனில் ஆரம்பிக்க போகிறது பெரிய ஃப்ளட்ஸு, ஒரு பெரிய ஒரு சுனாமி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நான் சொல்கிறது சைக்ளோனிக் எஃபெக்ட்னால இருக்கக்கூடிய பாதிப்புகள். இது எல்லாமே சனி வக்கரமடையும் பொழுது வேலைக்கு காமிச்சிடும். நெக்ஸ்ட் 20 டேஸில் இதெல்லாம் நடக்கும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு மாகாணம் மிகப்பெரிய அளவில் சைக்ளோன் எஃபெக்ட். மெயினாக வாஷிங்டன் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள், டெக்ஸஸ் மாதிரி இடங்கள், இதெல்லாம் வந்து அமெரிக்கா மெயினாக வந்து பயங்கரமாக ஒரு அழிவை நோக்கி நிறைய, அதாவது குரு ராகு சேர்க்கை சனி வக்கரம் அடையறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா கொத்தான மரணங்களை கொடுக்கும். அந்த இடமே அடுத்து கட் பண்ணிங்கன்னா கனடா, அங்கேயுமே இந்த மாதிரி பிரச்சனையை நிறைய பேர் பார்ப்பாங்க. அண்ட் மோரலெஸ் வந்து இது ஏதோ விதத்தில் நமக்கு பாதிப்புகளை தான் கொடுக்குறது, நல்லது பண்ணுறது கிடையாது. சரி, அப்போ நல்லது பண்ணணும்னா ஒரு ராசிக்கும் ஒரு விதமான நல்லது நடக்கலாம். அது எப்படின்னா, நீங்கள் பழைய விஷயங்களை பண்ணும்பொழுது சக்ஸஸ் கொடுக்கும், புதுசாக பண்ணும்பொழுது ஃபெயிலியர் கொடுக்கும். மெயினாக ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறச்சே லக்னத்தை வச்சு தான் உங்கள் லைஃப்பை வந்து டிசைட் பண்ணும். லக்னம்ங்கிறது உங்கள் ஹெட்லைன், உங்களுக்கு தலையெழுத்து என்ன இருக்கோ அதை நம்ம பார்த்தோம். இப்போ ராசிங்கும் போது உடம்பு, அதாவது ராசி மண்டலம்ங்கிறது உடம்புக்கு வரக்கூடிய பாதிப்புகள். இப்போ நம்ம எப்படின்னா எது வேணால் எடுத்துக்கலாம். ஒருவேளை நமக்கு லக்னம் தெரியாதுன்னு வைங்க, நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு லக்னம் தெரியாது. அப்போ என்னென்னா எந்த ராசி அப்படின்னு செக் பண்ணி அதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ராசி தெரியாது, ஆல்ரெடி லக்னம் தெரியும்னா நீங்கள் டேரெக்டாக லக்னத்தையே வச்சு ரெஃபர் பண்ணலாம். சனி வக்கர பயிற்சி 12 லக்னக்காரங்களுக்கும் 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துடலாமா? கண்டிப்பாக பார்க்கலாமா சார். இந்த சனி வக்கர பயிற்சி கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகுது? ஜென்ம சனிலேருந்து இப்போ 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பத்துக்கு சனி போய் உட்காந்துருந்தாரு. இப்போ அதை விட்டுட்டான்னு பார்த்தா பெரிய பிரச்சனையாக ஒன்று வந்திருக்கு. இப்போது ரொம்ப பழைய காமெடியாக இருந்தாலும் நல்ல காமெடியாது. அதாவது அவர் கழுத்தை பிடிச்சிக்கணும், விட்டுட்டான்னா உங்கள் கழுத்தை கடிச்சிருவார். அந்த நிலமையில இப்போது ராகு வந்து உங்கள் ராசி லக்னத்தில் உட்காந்துருக்கார். 2ஆம் இடத்துல சனி போய் வக்கர கதியில் உட்கார போகிறார். 2ஆம் இடம்னா நான் சொல்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம். அதில் போய் சனி வக்கரமாக்கன்னு நம்ம பேச்சே நமக்கு எதிராக மாறும் அப்படிங்கிறது புரியுது. இடத்துக்கு ஒரு ஸ்தான பலம் உண்டு. பார்வை பலம்ங்கிறது எப்படி குருவுக்கு ரொம்ப முக்கியமோ, சனிக்கு கொஞ்சம் ஸ்தான பலம்ங்கிறது வேலை செய்யும். 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம். 2ஆம் இடம்னா ஆல்ரெடி பல்லில் பிரச்சனை இருந்ததுன்னா அது சரி பண்ணுற மாதிரி வரும். 2ஆம் இடம்னா குடும்பம், ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் அவங்களுடைய உடல்நிலைகள், ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் அவருடைய மறைவு பகுதி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை மீனத்திலே உங்களுக்கு சனி பை டிஃபால்ட்டாக வக்கரமாக இருந்துன்னு வைங்க. இப்போ 96 to 97 பிறந்த நிறையா குழந்தைகளுக்கு அந்த இடத்துல வக்கரமாக இருக்கும். அவங்களுக்குலாம் இப்போ குடும்பம் அமையும். ஏன்னா குடும்பஸ்தானம்ங்கிறது அதுதானே. அதனால் வந்து அதுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு கணவன் கிடைப்பார், நல்ல ஒரு மனைவி கிடைப்பாள், நல்ல பொண்ணாக வருவா, நல்ல பையனாக வருவா, அதுக்கெலாம் சான்ஸ். வரக்கூடிய பையன் பொண்ணு டாக்டராக இருக்கலாம், இல்லை போலீஸாக இருக்கலாம். இந்த மாதிரி காம்பினேஷனில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, விச் இஸ் வெரி வெரி பெனிஃபிஷியல்னு சொல்லலாம். இப்போ பை டிஃபால்ட் அந்த இடத்துல சனி வக்கரமாக இல்லை. அப்போ என்ன நடக்கும்? குடும்பத்தில் நம்ம பேச்சினால் பாதிப்பு, பணம் வந்து தண்டமாக செலவு பண்ணுவோம். அதாவது தெரியும் ஆல்ரெடி இந்த மஞ்சள் கலர் புடவை இருக்குதுன்னு தெரியும், மறுபடியும் போய் மஞ்சள் கலர் புடவையே வாங்குறது. அதாவது எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஆல்ரெடி நமக்கு ஒரு விஷயம் இருக்கும், அதே தான் மறுபடியும் அதே பேட்டர்ன்லாம் வாங்கிட்டு இருப்போம், விச் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் மணி இல்லையா? தப்பான விஷயத்துக்கு போய் பணத்தை செலவு பண்ணுறது. யாராவது சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு 1000 ரூபா கொடுங்க, 30 நாள் உங்களுக்கு வந்து 50,000 கொடுக்குறாங்க. சேர்த்தா 30 நாள் 30,000 தான் வரணும். ஆமாம், 50,000 கொடுக்குறோம், பெரிய விஷயமாச்சு. அந்த ஆசையை தூண்டி நமக்கு பேராசையாக மாறுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்படும். ஸோ விச் ஹாஸ் டு பி வெரி கேர்ஃபுல். 2வது, உடல்நிலைகளில் கண்டிப்பாக 2 தடவையார் ஃபுட் பாய்சனிங் ஆகும். சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது உட்காந்துருக்கக்கூடிய இடம் குரு வீடாக இருக்கிறனால சாப்பிடக்கூடிய உணவினால் பாதிப்பு இருக்கும். அதனால் கரெக்டான பருப்பு வகைகள் கரெக்டாக சாப்பிட்ணும். அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய சாப்பாடை தவிர்த்துக்கிறது நல்லது. எங்கேயார் கொண்டு போய் நகையை அடகு வைக்கிறீங்கன்னா அந்த இடம் நல்லதா என்ன எதுன்னு பார்த்துக்கிறது இல்லை. ஏன்னா 4 மாதத்துக்கு லாக்இன் பீரியட்னு சொல்லிடுவாங்க, அவனால் எடுக்க முடியாது. அப்போ இதெல்லாம் பார்த்துக்கணும். எங்கேயார் நீங்கள் சிட்டு போடுறீங்கன்னா அந்த இடம் கரெக்டாக அப்படின்னு பார்க்கணும். வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி டைரக்டாக செவ்வாயை பார்க்குறாருங்கிறது நல்லது கிடையாது. ஏன்னா கும்ப ராசி லக்னத்துக்கு அது அஷ்டமம். அஷ்டமம்னா அழிவு, கடுமையான அவதி, தேவையில்லாத வேதனை, சண்டை, ஆக்சிடென்ட்டு, போலீஸ் கேஸு, நிறைய விஷயங்களில் நெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குமா. அதாவது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொன்னால் ரொம்ப கம்மின்னு சொன்னால் சில பேருக்கு அது நல்லாயிருக்கும். ஆனால் என்னதான் இருந்தாலும் அதோட குணத்தை காட்டாமல் விடாது. இப்போ நீங்கள் நாய்க்குட்டின்னு வைங்க, நாய்க்குட்டி வந்து நல்ல செல்லப்பிராணி தான். அது கோவம் வரும்போது குழந்தையாக இருந்தாலும் கடிச்சிரும்.
அதுக்கு பாசம் கேட்டால் பொசசிவ்னஸ்ங்க, என் மேலே ஒரு பொசசிவ்ங்க. அது யாருக்கு பொசசிவாக இருக்கணும்? ஹஸ்பண்டுக்கு பொசசிவாக இருக்கணும், நாய்க்குட்டி ஏன் பொசசிவாக இருக்கணும்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அதான் நான் சொல்கிறது, தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. எதுவாக இருந்தாலும் தூரம் இருக்கிறது தான் பெட்டர். ஏன் அந்த நாயை பற்றி பேசுனா, அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கும்போது நிறையா பெண்கள், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நிறையா பெண்கள் வீட்டில் நாய் வளர்க்க ஹஸ்பண்டோடைய தூரம் ஆயிண்டே இருக்கும். நிறைய எவிடன்ஸாகவே பார்த்துருக்கேன். அது எதனால சார்? நாய்ங்கிறது ஒரு குரூரமான ஒரு ஜந்துமா. நம்மலாம் சொல்ல செல்ல பிராணின்னு சொல்லுவோம். ஆனால் செவ்வாயோடைய ஆதிக்கம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி அல்சேஷியன் டாக் ஆகட்டும், சிப்பிப்பாறை ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ப்ரீட்ஸ் ஆஃப் நாய்க்குட்டி வந்து நிறைய வளர்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு அது நல்ல ஆக்ரோஷமாக இல்லைன்னு வைங்க, ஒரு சாஃப்டான நேச்சரில் இருக்கிற நாயாக இருந்தால் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி நாய் அச்சு டாக் மாதிரி ஒன்று வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொமேரியன் வரும். அந்த மாதிரி நம்பர் ஆஃப் டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது எல்லாமே வந்து நமக்கு பாசம்ங்கிறது அஷ்டமஸ்தானமாக இருக்கிறனால ஜந்துக்கள் மேலே பாசம் அதிகமாக இருக்கும். அது ஏன் நடக்குதுன்னா, அஷ்டமம்னா போன ஜென்மத்தில் நீங்கள் கம்பேர் பண்ணும் பொழுது அதுக்கு கூடவே நம்ம வளர்ந்துருப்போம், அது கூடவே இருந்திருப்போம். இது மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா பசுமாடு வளர்க்குறது ரொம்ப நல்லது. பசுமாடு இருக்க குருஸ்தானம் இன்க்ரீஸ் ஆகும். குழந்தை பிறக்காதவங்க நிறைய பேருக்கு இந்த பசுமாடு கொண்டு போய் மடத்தில் தானம் பண்ணும் பொழுதும் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி நிறைய பேர் புரிஞ்சிக்காத விஷயம், பிரெயின் டெவலப்மெண்ட்டில் 4 பிளாக்ஸ் இருக்கும் பேசிக்கலாக செரிப்ரமில். அதில் வந்து எது பிரச்சனையாக இருந்தோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒன்று டச் சென்ஸில் பிரச்சனையாக இருக்கும், சென்சிட்டிவிட்டியில் பிரச்சனையாக இருக்கும், சில பேருக்கு பேச்சு கம்யூனிகேஷனில் பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு ஸ்மெல்லிங் சென்ஸில் பிரச்சனையாக இருக்கும். அப்போ இந்த 4 செக்மெண்ட்டில் ஏதோ ஒரு செக்மெண்ட் பாதிக்கப்படும் பொழுது நம்ம நிறைய இதில் கேள்விப்பட்டிருப்போம், தங்க பஸ்பம் சாப்பிட்டவனே வந்து மண்ணுக்குள்ளன்னு. ஆனால் உண்மை என்னென்னா, மண்ணில் தான் அந்த தங்க பஸ்பம்ங்கிறது நம்ம க்ரியேட் பண்ணி அதுக்கு குழந்தை, இதெல்லாம் வந்து ஆயுர்வேதத்தில் இருக்குமா. இந்த தங்க பஸ்பம் குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுங்கிறது அதிகரிக்கிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்லக்கூடிய டவுன் சிண்ட்ரோம் ஆகட்டும், இந்த ஆட்டிசம் ஆகட்டும், அதெல்லாம் வந்து கிளியர் ஆகுது. இதெல்லாம் ஏன் இப்போ சொல்லணும்னா, அஷ்டமம்னா மறைபொருள் ரகசியத்தை காட்டுதுமா. இப்போ சனி வக்கரமாக ஜாதகத்தில் இருக்கும் பொழுது எந்த ரகசியத்தை மறைச்சி இவ்வளோ நாள் வச்சுருந்தோமோ அந்த ரகசியம் வெளியே வரும். இன்னே குட் வே. இப்போ அது மெடிசன் மூலியமாக வரலாம், இல்லை உங்கள் மேலே இருக்கக்கூடிய காதலாக இருக்கலாம். இப்போ சில பேருக்கு வந்து ஓவர் காதல் இந்த நாய் மேலே வச்சுருப்பாங்க, புரியுதா? அப்போ அது எதனால் அந்த காலம்னா, போன ஜென்மத்தில் நம்ம கூட அவ்வளோ கனெக்டாக இருக்கும், ஏதோ ஒரு ஜீவியாக இருந்துக்கலாம். அதாவது இப்போ மனுஷனாக பிறந்தான்னா அவன் போன ஜென்மத்துலேயும் மனுஷன் தான் பிறக்கணுங்கிற ஒரு இது கிடையாது. அது ஒரு ஃப்ரெண்டு நாய்க்குட்டியாக இருக்கலாம் அந்த ஜென்மத்தில். ஸோ அந்த ஒரு பாசம் கதை. ஸோ இதெல்லாம் தயவுசெய்து புரிஞ்சுங்க. சனி வக்கரத்தில் இருக்கும் பொழுது செல்ல பிராணிகள் மேலே நீங்கள் தயவுசெய்து பாசத்தை கம்மி பண்ணிக்கிறது பெட்டர். இன்னொன்று, நம்பர் ஆஃப் குட்டிகளை இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கணும். நிறைய பேர் விசித்திரமானலாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ என்னுடைய அட்வைஸை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தயவுசெய்து வெளியே டிஸ்கஸ் பண்ணாதீங்க. சனி வக்கரமாக இருக்கும் பொழுது புறம் பேசுவோம், எதை பற்றி சம்மந்தமே இல்லாத விஷயத்தை பற்றி இல்லாத புள்ளெல்லாம் போட்டு மூக்கு கண் வாயெல்லாம் வச்சு சூப்பராக அலங்காரப்படுத்தி அந்த பொய்யை பெருசாக்கி சத்தமாக வேற சொல்லுவாங்க. அப்போ உடனே கரெக்டுங்கிற மாதிரி எடுத்துப்பாங்க. தட்ஸ் அ பிளண்டர் மிஸ்டேக். உங்கள் குடும்பம் கேட்டுறது நீங்களே பார்ப்பீங்க. உங்கள் வீட்டை பற்றியே நீங்கள் போய் வெளியே பேசுனீங்கன்னா அவனுக்கு ரொம்ப சௌகரியமாக போச்சு, அவர் ரொம்ப ஈஸியாக விளையாடுவார். அப்போ தயவுசெய்து புரிஞ்சுங்க, குடும்பத்தை பற்றி எந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். மற்றவங்களை பற்றி புறம் பேசுவது நல்லது கிடையாது. பணத்தை தண்டமாக்காதீங்க, விச் ஹாஸ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நேராக பார்வை இருக்கிறனால எந்த அளவுக்கு உங்கள் ஹெல்த்து பார்த்துக்கணுமோ அதை பார்த்துக்கணும். கண்டிப்பாக அறுவை சிகிச்சை மாதிரி விஷயங்கள், போலீஸ் கேஸில் மாட்டுறது, வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஆகிறது, அதே சேம் டைம் ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம் கெடுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி கவனம்னு சொல்கிறேன்னா, உங்கள் ராசி லக்னத்திலேயே ராகு உட்காந்துருக்கார். ராகுன்னா காலன் யமன், மரண பயத்தை கொடுப்பார் பேசிக்கலாம். அப்போ சந்திரனை காசு ஆகும்போது ஆல்ரெடி நிறைய பேருடைய வீட்டில் தாய்மார்கள், அம்மா யார் இருக்காங்களோ இல்லை பாட்டி யார் இருக்காங்களோ, ஒரு மினிமம் 2-3 நாள் அட்மிட் ஆகிருப்பாங்க. சில பேர் டிக்கெட்டாக வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கும் ஆல்ரெடி. நான் சொல்கிறது சதய நட்சத்திரம் டச் ஆகிற வரைக்கும் ஆல்ரெடி வந்துருது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் கும்பராசி நண்பர்கள் இருக்கீங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை மட்டும் பண்ணுங்க, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இப்போ இந்த கும்ப ராசிக்காரங்க மற்றும் கும்ப லக்னக்காரங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா அது என்னது சார்? 100% ஐயப்பன் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியுமா. ஐயப்பன் வழிபாடு இன் எனி ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சுவாமியை வந்து வச்சுக்கலாம். இல்லையா, ஒரு 48 நாள், நான் 45 நாள் சரியில்லைன்னு சொல்கிறேன், நீங்கள் 48 நாள் சுவாமிக்கு விரதம் இருக்கலாம். யூ டூ எனி திங் வாட் யூ வாண்ட். ஐயப்பனை நீங்கள் மனசார வணங்கினால் போகிறோம், நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக பார்க்கலாம். சார், கும்பராசி மற்றும் கும்ப லக்னக்காரங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை தரப்போகுது, எதில் கவனமாக இருக்கணும், அவங்களுக்குரிய தெய்வம் யார் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம், நமஸ்காரம். இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை.
சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture.